தெலுங்கு சினிமாவுடைய இளம் நடிகரான அல்லு அர்ஜுன் அவர்கள் புஷ்பா படங்களுடைய வெற்றிக்கு பிறகு இந்திய அளவில் பிரபலமாகிட்டார். அவருடைய புஷ்பா 2 திரைப்படம் இந்திய அளவில் 2000 கோடி ரூபாய்களுக்கு மேல வசூலித்து இந்தியாவுடைய அதிகம் வசூல் செய்யப்பட்ட படம் அப்படின்ற சாதனையை படைச்சது. இதனடுத்து தற்போது அட்லி இயக்கும் படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் சுமார் 700 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்களா. அதனால இந்த படத்தை இந்தியாவை தாண்டியும் ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ். அதனால ஹாலிவுட்டுடைய முன்னணி ஸ்டுடியோவான வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த படத்தை ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காங்க. படத்துல தீபிகா படுகோன், ராஷ்மிகா மந்தானா, ஜான்வி கபூர், மிருணால் தாக்கூர் அப்படின்னு பல ஹீரோயின்கள் இருக்காங்களா. இதனடுத்து அல்லு அர்ஜுன், திரிவிக்ரம் மற்றும் பிரசாந்த் நீல் ஆகியோருடைய இயக்கத்துல நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில அல்லு அர்ஜுன் ராஜமௌலி இயக்கத்திலுமே ஒரு படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை தற்போது நடந்துட்டு இருக்கா. இந்த படத்துல அல்லு அர்ஜுன் மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையுமே நடிக்க வைக்க ராஜமௌலி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம். ராஜமௌலி அவர்கள் தற்போது மகேஷ் பாபு அவர்களை வைத்து ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்கார். இந்த படம் இந்த ஆண்டுடன் நிறைவடையுது. அடுத்த ஆண்டுல இருந்து சூப்பர் ஸ்டார் மற்றும் அல்லு அர்ஜுன் இணையும் படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.